இல்லை அதுக்கு காரணமே வந்து பெரிய பாயின்னு கூப்பிடாதீங்க, என்ன கசாப் கடையாக வச்சிருக்கேன் அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த டைட்டில் தம்ப்நெயில் வச்சிருந்ததும் நியூஸ் கார்ட்ஸ்லையுமே தொடர்ந்து அதே மாதிரியான கேப்ஷன்ஸோட தான் அது வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால தான் அது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. பெரிய பாயின் கூப்பிட வேணாம், கசாப் கடையாக வச்சிருக்கேன் அப்படின்றது இப்போ பாயினா கசாப் கடை தான் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ரேஞ்செலாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது வீடியோ ஹைலைட்ஸில் வந்து அது ஒரு பாயிண்ட் தான். ஃபுல் இன்டர்வியூ பார்த்துருந்த யாருமே அதை விமர்சிச்சிருந்துருக்கவே மாட்டாங்க. டிடி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பாய் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பாயா என்னது அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க அதான் உங்களோட நிக் நேம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் பிடிக்கல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. வேணாமா ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்போ கட் கட் இனிமேல் அப்படி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கட் கட் இங்கே என்ன கறிக்கடை வச்சிருக்கோம் கசாப் கடை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி ஒரு வேறு கான்வர்சேஷனில் போயிட்டு இருந்த 2 வார்த்தைகளை கோர்த்து வச்சு அவங்க ஒரு ஹைலைட்ஸ் பண்ணியிருக்காங்க வீடியோவில். அது ஓகே, அது இப்போ ப்ரொமோஷனுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. அதை பார்க்குறவங்க நியூஸ் கார்ட்லேயுமே அந்த 2 வார்த்தையை மட்டும் போச்சு வச்சு நியூஸ் கார்ட்ஸ் போடுறது, அப்புறம் ஆளாளுக்கு அதை விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பான பாதையில் அது போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னன்னா ஆடியன்ஸ் பார்க்குறவங்க அப்படி தான் எது அட்ராக்டிவாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு விமர்சிக்கிறது, அதை கலாய்க்கிறது, ட்ரோல் பண்ணுறதை பண்ணுவாங்க தான். நியூஸ் சேனல்ஸில் இருக்கிறவங்க அந்த நியூஸ் கார்ட்ஸ் போடுறவங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்களுமே அதே ஒரு டேக்லைன் அட்ராக்ஷனுக்காக அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால அது தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மற்றபடி இவங்க விமர்சிக்கிற அளவுக்கு அதில் எந்த விஷயமே இல்லை. அவர் ரொம்ப கேஷுவலாக தான் சொல்லியிருக்கிறாரு. பாயின் கூப்பிடாதீங்க, ஒருவேளை ஒரு பெரிய பாயின் கூப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம், என்ன காரணம் வேணால் இருக்கலாம். பட் அதை இப்படியெல்லாம் மாற்றி திரிச்சு போய் ஆளாளுக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான பாதையில் போகிறது தான் தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?